எங்க பிள்ளைக்கு பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டோம். தட்டல, அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு வழக்கமான திரைப்பட அறிமுக விழாவோ அல்லது வழக்கமான ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவோ இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த விழா எந்த உணர்வை கொடுக்குதுன்னு தெரியலை. மிஸ்கின் என்னை பார்க்கலாம், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு புது வகையான உணர்வை கொடுக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் திரைப்படம் என்பது நான் நிறைய நேர்காணல்களில் சொன்னது, இந்த விழாவில் அதை சொல்கிறேன். ஒரு சமூகம் திரைப்படம் என்பது ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக, வாழ்வியலிருந்து தூரமாக வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இங்கே படமாகி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத தாண்டி, அந்த விழாவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்துருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம லீனா சொல்லும்போது 100 வருஷம் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் காதல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும். அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும். வேறு யாருனாலையும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததில் மிக முக்கிய பங்கு வச்சது, இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் பொக்கிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ளே அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்றதை அசலாக மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியலை. திருமணம் என்னும் நிக்கா அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம். அது கொஞ்சம் வேற, அது வாழ்வியலுக்குள்ளே போகலை. முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கிருந்து நீங்கள் இனிமேல் தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதை ஏன் நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. இங்கே பேசிய அனைத்து பேருமே ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதான் இப்போ ரஞ்சித் சார் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்கள்லேயே இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து வச்சிருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்புடையது இல்லாமல் இருக்குது. இப்போ என்னை போன்றவர்களுக்கு இந்து சகோதரர்களோட நிறைய பரிச்சயம். நான் பார்க்காத திருவிழாக்கள் கிடையாது, போகாத விழா கிடையாது. எந்த விழா கேட்டிங்கனாலும் எல்லாம் தெரியும். மீனாட்சி கோவிலில் எத்தனை பூஜை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். ஆனால் ஒரு இந்து சகோதரன் இஸ்லாமிய வீட்டில் பழகி இருந்தாலும் அது ஒரு வெளிப்படையாக ரொம்ப மேம்போக்காக நின்றுருக்கிறது மாதிரியான ஒரு தோணும். அவங்களுக்குள்ளே என்ன வாழ்வியல் இருக்குன்னு. ஏன்னா இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னென்னா, ஒரு 100 வருஷ சினிமாவில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் ஒரு சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தர் வருவார். அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அது தாண்டி என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் துபாயிலேருந்து ஷேக் வருவார். அவர் ஷேக் அவருக்கு அந்த அரபிக்கு தமிழ் அவருக்கு எல்லாமே அரபியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஒரு அரபிக்கு ஆங்கிலமே
பக்கத்தில் வராது. அது நீங்கள் அரபியை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். அவர் அங்கேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன போடுவார்னா, நிம்மில் பொண்ணு தர்றான், நம்ம தங்கம் தர்றான் அப்படிம்பாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு தெரியும் இந்த அரபிக்கு எதுவுமே தெரியாது. பொண்ணுக்காக வர்றாரு, அரபி போனால் பொண்ணுக்காக தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொண்ணை வாங்கிட்டு போகிறார், இவ்வளவுதான். அப்புறம் 90களுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசியலில் இஸ்லாமியர்கள்னால் தீவிரவாதிகள். அதில் நிறைய நடிகர்கள் இயக்குநர்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. தொடர்ச்சியாக இப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. இஸ்லாமியர்கள்னால் ஒன்று தீவிரவாதியாக இருப்பாங்க. தொடர்ச்சியாக படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கசன் கான், அந்த கான், இம்ரான் கான், இப்படி வெறும் வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லைப்பா. நெசவாளர்கள், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பற்றிய வாழ்வியல் இது. ஏன்னா நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மதுரையை சேர்ந்தவன், சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் நெசவாளர்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, மதுரையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்க அவங்க தான் நெசவாளர்கள். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனால் திருநெல்வேலியில் இஸ்லாமிய குடும்பம் நெசவு செய்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அந்த பதிவு தான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். நான் வாழை திரைப்படத்திற்கு பின்னால் நான் இத்தனை இயக்குநர்களை சந்திச்சிருக்கிறது இங்கே தான். எல்லா படத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிடாது. அப்போ படம் ஏதோ ஒன்று பேசுது, படம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த இயக்குநர்களுக்கு சொன்னதுனால தான் அத்தனை பேரும் திரும்ப இங்கே வந்து நின்றுருக்காங்க. அது மீரா கதிரவனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் எனக்கு இப்போ மீரா கதிரவனாக இருக்கட்டும், விஎஸ்எல் துறையாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேறு ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இவ்வளோ சிக்கல்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்துறையில் வந்து வரும்போது எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு நடந்ததை தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் ஏன் இந்த பேர் வச்சுக்கிட்டு வர்றீங்க, அமீர்ன்ற பேரோடு வர்றீங்க அப்படின்றதான் முதல் அறிவுரையே அதுதான். இந்த கேள்வி எனக்கு புதுசாக இருந்தது. நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன் பேர் ஏன்டா அமீர்னு என்னை கேட்கல. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீ என்ன ஜாதி என்ன மதம் பின்னாடி ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர வேறு எதுவும் கேட்கல. பேர் மாற்றிக்கன்னு கேட்கல. வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், அப்பவும் கேட்கல. ஆனால் திரைத்துறைக்கு வரும்பொழுது நீங்கள் பேர் மாற்றிக்கிங்களேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ நான் ஏன் கேட்கும் பொழுது, இல்லை அந்த பேர் வந்து அவளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது, உங்களுக்கு கட்டம் கட்டுவாங்க. அவருக்கு ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நான் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னுடைய தாய் தகப்பை வச்ச பேர், இந்த பேரை மாற்றிட்டு இப்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் இங்கே நிறைய இந்த இஸ்லாமிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரை தமிழ் பெயராக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அதில் மீரா கதிரவன் ஒன்று, இந்த உட்காந்துருக்காங்க விஇசட் துரை ஒன்று. நான் கேட்பேன், உனக்கு அழகான பேர் இருக்குது, மொய்தீன்னு நீயே மாற்றின நீ அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்த உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹபீபி திரைப்படம் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இனிமே தனித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இஸ்லாமியர்கள் வாழ்வியல் கதைன்னு சொல்கிறத விட தமிழர்களுடைய சொல்லப்படாத கதையின் ஒரு பக்கம்னு வேணால் நான் ஆசைப்பட்றேன். நான் ஹபீபி அப்படி தான் பார்க்குறேன். நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதில் நான் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன்னா, நான் அந்த வாழ்வியலுக்குள்ளே இருக்கிறவன். நான் சொல்கிறத விட சேரன் சொன்னது தான் சரி, பாண்டியராஜ் சொல்கிறது தான் சரி, சுசீந்திரன் சொல்கிறது தான் சரி, அதுதான் மிகச்சிறந்த. உண்மையில் ஆத்மார்த்தமாக சேரன் இங்கே பேசினார். அவர் நான் சொல்லும்போது நான் கீழே உட்காந்து வர கேள்வி பண்ணியிருந்தேன், நான் படத்தை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் படம் பார்த்தா ஹீரோயினை லவ் பண்ணேன்னு வேறு சொன்னார். எனக்கு நான் சொன்னேன், அதோட நிப்பாட்டுன்றார். உண்மையிலே அந்த படம் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு கவித்துவமான கிளைமேக்ஸ் காட்சி, அதில் மறுக்க முடியாது. அதனால் பாராட்டுக்கள். அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் அந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்துருக்காங்க. இந்த படம் ஒரு ஏரியல் வியூவில் சொல்லியிருக்கு. எல்லோருடைய கதாபாத்திரங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம். இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாள படமாக வந்து நிற்கும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆழமான நம்பிக்கை இருக்குது. படத்தின் நாயகன் வந்து ஈசா, அவன் எனக்கு உறவு, எனக்கு சொந்தக்காரப்ப, அதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சாம்சிஎஸ் சொல்ல வேணாம். அப்புறம் சக்கரியாவுடைய திரைப்படங்களை பார்த்து பிரமித்தவன் நான். சக்கரியா அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது.
சக்கரையாட்ட இப்போ நான் பேசுனேன், நம்ம உடனே சந்திப்போம் அடுத்துன்னு. இப்படி நிறைய நட்பு வட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மையான அன்போடு இந்த அவன் யார் சொன்னால் துரை தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது வந்து மீரா கதிரவனுக்காக வந்ததில்லை, இந்த படத்துக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஹபீபி திரைப்படம் உங்களையும் அப்படி தான் வந்து சேரணும். வாழ்த்துக்கள் மீரா கதிரவன். எங்கே இருக்காங்க ஆளுகளா? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு சொல்ல, அன்பான நண்பர்களுக்கும் காதலுக்குரிய கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பின் வழியது உயர்நிலை. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சென்டென்ஸே. இந்த படம் என்னன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்தில் விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து அன்பு மட்டும்தான். இப்போ இந்த மேடைக்கு நாங்கள் எல்லாம் வரோம்னா மீரா கதிரவன் அவர்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு. நாங்கள் யாரும் பேசணும்னு அவசியமே இல்லை, இங்கே வந்து சேர்ந்துட்டாலே போதும். நான் வந்து நிறைய விஷயத்த பாக்யராஜ் சார்ட்டேருந்து காப்பி அடிச்சிருக்கேன். முதல்ல நம்மளை பேச கூப்பிட்டா என்ன பேசுறதுன்னு யோசித்தேன். அதில் பாக்யராஜ் சார் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. இங்கே சினிமாவை சுவாசிக்கிறவங்க டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் இயக்குனர் ராம். நான் மீரா கதிரவன் சொல்லுவேன்னு வச்சிங்களா. அவர் வந்து மிஸ்டர் ராம் வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஹபீபின்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அவசியம் பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் முயற்சி பண்ணுவோம். மீரா கதிரவன் அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கிறதுங்கிறது அவருடைய தீவிரமான ஒரு முயற்சி. அதுக்காக நிறைய கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் ஒருத்தர் என்ன பெருமையாக சொன்னார், இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டாரு. இல்லாட்டி கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு, அவர் நிறைய வசதி வச்சுருப்பார், நிறைய காசு வச்சுருப்பாருன்னு. சில பேருக்கு வந்து என்ன தோணுதோ, அந்த நம்ம சினிமாவுக்கு வந்தது காசு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறத மீறி இந்த கலையை கொண்டு வந்து அழகாக சேர்க்கறதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. அதை தொடர்ந்து மீரா கதிரவன் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நடிகர்கள் நடித்த மாதிரியே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரி, அல்ல அந்த ஊருக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியான ஒரு தோற்றம். அவ்வளவு இயல்பான ஒரு படம். இந்த அன்பை பற்றி நான் சொல்லும்போது, இன்னைக்கு சாயங்காலம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் வந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்விப்பட்டு மனசு ரொம்ப ஒழுங்கி போச்சு. தேனப்பன்ட்ட கேட்டேன், என்ன சார் அவருக்கு ப்ராப்ளம்னு. அவர் சொன்னார், அவருக்கு வசதியெலாம் நிறைய இருக்குங்க, அவர் தனியாக ஒரு ரூமில் மட்டுமே இருப்பார், அவர் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்லைன்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன தேவைன்னா அன்பான ஒரு பரிமாற்றம் வேணும். யாருக்கிட்டையாவது அன்பான 4 வார்த்தை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒவ்வொருத்தரையும் நெருக்கி தள்ளி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் தூண்டி விட்டுடுது. அப்படி இருக்க நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்று மாலை கூட எனக்கு அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நம்மளே கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு காட்டுறதா மீரா கதிரவனுடைய இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது அவர் இன்னும் தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாம் சிஎஸ் வந்து இந்த படத்தோடு ஒன்றிய நல்ல பாடலில் கொடுத்துருக்காரு. மகேஷ் முத்துசாமி நான் சொன்ன மாதிரி இயல்பான ஒரு ஊரை நம்மகிட்ட காமிச்சிருக்காரு. கஸ்தூர்ராஜா அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். 1000ல் ஒருவன் ஒரு படம் வந்து எனக்கு கிடைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து மிஸ்டர் கஸ்தூர்ராஜா. எப்போயுமே ஒரு படத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நிறைய அதில் ஏதாவது முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காக நான் நிறைய அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பாக தன் மனைவி கிட்ட எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பாருங்கள் எவ்வளோ அர்த்த புஷ்டியாக சிரிக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட மிகையாகவே இல்லைங்க, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கு நடிப்பு. இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கிடையில் எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம ஊர் பிள்ளை போய் எங்கேயாவது பெருசாக சாதிச்சா நம்ம எப்படி பெருமைப்பட்டுக்குவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்காக நம்ம இங்கேருந்தே ஒரு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா,
அது வந்து ஒரு ஒன் மேன் ஷோ. தனிப்பட்ட ஒரு மனிதராக அவருக்கு அவ்வளோ பெரிய பக்கபலங்கள் எதுவுமே இல்லாமல், அவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல், ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை ஜெயிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவர் வரும்போது நான் வரவேற்றேன் அவரை. ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே வராருன்னா பாராட்டணும்னு சொன்னேன். அதை பற்றி நான் நிறைய எதிர்கருத்துக்கெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கேரியரோட உச்சத்தில் இருந்து சிஎம் ஆகி இன்றைக்கி மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30க்கு வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும், அந்த 4 நாளைக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாருன்னு. அவர் நிறைய பண்ணோம். இப்போ கமல் சார் கூட பார்த்து ஒரு 6 விண்ணப்பங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க, நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை கூட நேசம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது இந்த படத்தோட கருத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீரா கதிரவனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். அவங்க என் பேரை மாற்றி சொல்லிட்டாங்க, சேரன் அப்படின்னு. என் பேர் சம்சுதீன். நேற்று நைட்டில் இருந்து நேற்று தான் நான் ஹபீபி படம் பார்த்தேன். என் பேரை நான் சம்சுதீனா நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே, அந்த உறவுகளுக்குள்ளே, அந்த கல்ச்சர் அதுக்குள்ளே நான் அப்படியே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்படி பார்த்தாலும் எல்லோரும் தொப்பியோடு இருக்காங்க, தாடியோடு இருக்காங்க, புர்காவோடு இருக்காங்க. எல்லாருமே எனக்கு அப்படியே தெரியுறாங்க. நான் முதல் முறையாக என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம். இது வந்து வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணும். இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. லைட் ஓகேயா? நோ 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 இவ்வளோ கெட்டு போச்சு. சரி. நான் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஒரு இயக்குனர், நான் நிறையா படங்கள் பார்க்குறேன், நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலான் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு பேசினேன் அந்த உழைப்பை பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ளே இவ்வளவு இன்வால்வ் ஆகி, இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பாக உருவாக்கி, ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு அந்த மீரா கதிரவனோட உழைப்பு வந்து ஹாட்ஸ் ஆஃப். அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம். நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட்ஜெட்லேயும் சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சுருட்டிருங்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரவனோட படங்களில் இது வந்து த பீக், அவரோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை வந்து அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்குது. அந்த படம் வந்து திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறக்காத்து மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்கள் இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேறு ஒன்று வரும். ஆனால் அதை நம்ம நினச்சதை விட பிரமாதமாக இருக்கும். அவங்க பேசுகிற டயலாக்லேருந்து ஒன்று பிரமாதமாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல், 30 வருஷ வாழ்வியலில் ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால் அது 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண்கிட்ட அந்த பெண் எதை தைரியமாக பேசுகிறா, அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை வந்து எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண்ணுரிமைன்னு பேசுகிறோம், பெண்ணுரிமையை கொடுக்கறது இல்லை. பெண்கள் இப்போ அதுவாக எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு கடைசியில்
அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. கை தட்டிட்டேன் அறியாமல். ஏன்னா ஒரு பெண் அந்த அந்த பேசுகிற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வில் எங்கே இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்கே இருந்துச்சு, வெளிநாடுகள் போகிறது குற்றம்னு சொல்கிறோம். ஆனால் வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊரில் பிழைக்க முடியாதான்னு பேசுகிறோம். ஆனால் வெளிநாடு போகும்போது அங்கேருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு, எவ்வளோ தூரம் இது வந்து நம்மளை வேற ஆளாக வேற ஒரு உலகமாக கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டு பார்க்குறேன், ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடாக இருக்குது. அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு உள்ள ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, ஓடுகளே இல்லை, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளாக இருக்குது. எங்கே மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ள கட்டமைப்பில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ளே நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அது கஸ்தூரிராஜா சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கார். மிச்சம் எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போனது மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரிராஜா சார் உள்ளுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுகிற விஷயம், நடக்கிற விஷயம், அவர் நைட்டு பூரா அவர் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன். நான் இன்னும் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் முடிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் அவர் இப்போ வந்து சொல்கிறார், நீங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுத்து இன்னும் தூக்கம் வரலைன்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டைரக்டர் இப்படி மெனக்கெட்டுருக்காண்டான்னு பார்த்து. இந்த டைரக்டர் மெனக்கெட்டதுக்காக இல்லை, இங்கே வந்து நிற்கணும், இந்த படம் என்ன ஆனாலும் தோளில் நம்மளும் சேர்ந்து சுமக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போது தான் நல்ல சினிமாக்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கை பற்றி, நம்மளோட வாழ்வியலில் உள்ள பிரச்சனைகள் பற்றி, ஒரு பிரச்சனையை எப்படி சினிமா பேசணும், அதுக்காக கமர்ஷியல் சினிமா வேணாம்லாம் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கே நான் போகலை. ஆனால் இந்த மாதிரி சினிமாக்கள் நம்மளை ஒழுங்குபடுத்தும், நம்மை உணர வைக்கும், நம்ம வாழ்க்கை எதுன்னு சொல்ல வைக்கும், நம்ம வாழ்க்கையில் எங்கே நிற்கிறோம்னு சொல்ல வைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் வரும், 4 சுவர் இருக்க வீடு தான் வாழ்க்கைன்னு யார் சொன்னா அப்படின்னு. செத்தே போயிட்டேன் நான். 4 சுவர் இருக்க வீட்டுக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குன்னு யார் சொன்னான்? அருமையான ஒவ்வொரு டைலாக்கும் பிச்சிருப்பார். எல்லா கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன், ஏதோ கஸ்தூராஜா பேசுகிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த பொண்ணுலாம் லவ் பண்ணலான்னு தோணிச்சு எனக்கு. வயசு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ அழகு, அவ்வளோ யதார்த்தம், அவ்வளோ சூப்பர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு இடமும் அந்த பொண்ணும் பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு முஸ்லீம், நான் தான் சொன்னேன், முதல் ஒரு இலக்கியத்தை முஸ்லீமில் எழுதுனது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க வந்து நாகூரை சேர்ந்தவங்க. எனக்கு அந்த பெண்ணோட கதாபாத்திரம் மாதிரி தெரிஞ்சு இந்த கதாபாத்திரம். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கான்றப்போ அந்த அந்த டைரக்டரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அந்த படத்தை நம்ம வந்து ஏதோ கடந்து போயிடக்கூடாது. நம்மளும் கூட நிற்கணும், நம்மளும் கையை கோர்த்து நிற்கணும், நம்மளும் பேசணும், நம்மளும் வந்து அந்த படத்தை பற்றி கொண்டு போகணும், நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பாக தூக்கம் வராது. நேற்று நைட்டில் சுத்தமாக தூங்கலை, 5 மணி ஆச்சு சார். மண்டைகளை நானாக பேசிகிட்டே இருக்கேன், இது எப்படி நிகழ்ந்ததுன்னு. அதுக்கு என்னென்னா ஒருத்தனோட சினிமா மேலே இருக்கிற வெறி, சினிமாவை வந்து அவன் நேசிக்கிற வெறி, அதை ஒவ்வொருத்தட்டையும் வேலை வாங்கியிருக்க விதம். சாம்சிஎஸ் எங்கே வாட்ஸ்அப் சூப்பராக இருக்குது உங்கள் மியூசிக். அந்த படத்துக்கு அவ்வளோ உயிரோட்டம் உங்களால் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரீரிகார்டிங் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் இந்த படத்தை பார்த்தாங்க நிறைய பேருக்கு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு இன்வால்வ் ஆகி ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே, அந்த பேக்ட்ராப்பில் அந்த மாதிரியான ஒரு இசை ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டெல்லாம் எக்ஸலண்ட், எல்லா பாட்டுமே. இந்த படம் வந்து எல்லாருக்கும் சிறந்த படமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லாரும் இந்த படத்தை பாராட்டுவாங்க. நான் குறிப்பாக வேண்டிக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் அப்படின்னு வரும்பொழுது நியாயமான, உண்மையான ஒரு நல்ல சினிமாவை ஒரு உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகள் 65க்கு மேல் இந்த படத்தை கொடுத்தே ஆகணும், 65க்கு மேலே கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறவங்க, பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் நீங்கள் சினிமாவுக்குள்ள இத்தனை நண்பர்களோட, இத்தனை இயக்குநர்களோட, இத்தனை தயாரிப்பாளரோட கடந்திருக்கீங்க, பழகியிருக்கீங்க, எல்லாரோடையும் கைகோர்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல சினிமாவை உச்சிமுகம்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ள வெறுப்புகள் யார் மேலே இருக்கிறதையும் மறந்துட்டு நீங்கள் இந்த சினிமாவை கொண்டாடியே தீரணும். விமர்சனங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் கொண்டாடுறது தான் இந்த திரைப்படம் இருக்குது, இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இது வந்து ஒரு ஹீரோக்கள் இருக்கிற, ஒரு அறிமுகமான ஆட்கள் இருக்கிற படங்கள் இல்லை. அதனால் எல்லாம் புதுசுன்றப்போ ஒரு போஸ்டரை பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா,
இது ஒரு முஸ்லீம் கலாச்சாரம் உள்ள படம், எல்லாம் புதுசாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, யார் சொன்னால் கேட்குறாங்கன்னா, இந்த விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, எல்லா விமர்சனங்களையும் சொல்கிறேன், அதாவது யூடியூப்பில் பண்ணுறவங்க, எழுதுகிறவங்க எல்லாரையும் நீங்கள் எல்லாருமே ஒரு சினிமாவை இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இத்தனை வருஷம் சினிமாவில் வாழ்ந்திருக்கீங்கன்னா, இந்த சினிமாவுக்கு உண்மையாக உங்கள் விமர்சனம் தேவை என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மீரா கதிரவன் வாங்க. நான் இரவு வர 3 முறை கட்டி பிடிச்சிட்டேன், 4வது முறை. பேசணும் நிறைய. இப்போ இந்த ஹபிபி இப்படி வந்திருக்குன்னா, சேரன் சார் வந்து போட்ட பாதை. தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்கள் பார்த்தா நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சேரன் சார் வந்து ஆக்சுவலி அவரெல்லாம் சந்திக்க மாட்டோமான்னு நான் ஏங்கியிருக்கிறேன். வந்து இன்றைக்கி அவர் வயால் நான் இவ்வளோ கேட்குறதுங்கிறது வந்து இறைவன் மிகப்பெரியவன். நன்றி. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம். இப்படி ஒரு படத்தை எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு எனக்கு தெரியும். இங்கே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறது மீராவுக்காக. நண்பா, காத்திருந்த காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும், இறைவன் ஆசீர்வாதத்தில். ஏன்னா மீராவோட முதல் படத்துலேருந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும் ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடும், நண்பன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த படத்தில் அந்த ஆசை நிறைவேறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படைப்பை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா படம் நான் பார்க்கல, 2-3 முறை கூப்பிட்டாங்க, நான் இங்கே இல்லை. இந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்ததில், அந்த சாங் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக தெரியுது. மீரா கதிரவன் இயக்குனர், சாம் சிஎஸ் இசை, படத்தோட பேர் ஹபீபி. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய தேசிய ஒருமைப்பாடு படைப்பிலே இருக்குது. இப்போ இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி சாம் சிஎஸோட இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு வேலைக்காரனை பார்க்கவே முடியாது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு என் முன்னாடியே இசையமைத்த ஒரு இயக்குனர். தம்பி வாழ்க, இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் ஐயா எட்டுப்பட்டி ராசா, அப்போல்லாம் கேசட்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க காட்சிகளை. கஸ்தூரி பாண்டியன் உட்கார்ந்து எழுதிட்டுருப்பார். அப்புறம் நம்ம கண்ணனும் இருப்பான். உங்களுடைய உச்சரிப்பை கேட்டு வியந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இரவு மட்டும்தான் வருவேன் அலுவலகத்தில். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு 3 மாதம் தங்கியிருந்தேன் நான். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் சொல்கிற அந்த காட்சிகளை கேட்டு அப்போ தான் சொல்லுவான் பாண்டியன், இந்த மாதிரி 100 கேசட் இருக்கு எங்கள் டேரக்டர்கிட்ட, அத்தனை கதை வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அந்த ஏற்ற இறக்கங்கள், நீங்கள் கோவமாக பேசுகிறது, காதலோடு பேசுகிறது, அன்போடு பேசுகிறது, இது எல்லாத்தையுமே கேட்டு இவருக்குள்ளே இவ்வளோ ஆழமான ஒரு நடிகன் இருக்கானே நான் வியந்திருக்கேன். அதை இப்போ பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை பார்த்தோன்னே தான் ஞாபகத்துக்கு, இந்த ஆஃபீஸ் பாய் கோபின்னு ஒரு பையன், ஆத்தா வந்து காசு கொடுக்கும், அவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். சாப்பாடும் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா கையிலையும் கொடுப்பான். போனேன் இப்போது ட்ரை பண்ணு, இங்கேயே சுற்றி வராது, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவான். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. காலம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்துலேயே தான் இருந்திருக்கோம்.
உங்களுக்குள்ள இருந்த அந்த நடிகன் ரொம்ப ஆழமாக இந்த திரைப்படத்தில் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் தொடும். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும். வாழ்வோம், வெல்வோம்.